ஆதிரை. ஆதிரைக்கு மட்டும் எந்திக்க முடியல? ஆதிரை சார். உங்களுக்கு மாதிரி 4 பேர் எந்திக்க சொல்றாங்கல்ல. ஓகே ஓகே அப்படின்னா என்ன அர்த்தம்? நான் நார்மலா தான் சார் சொன்னேன். 4 பேர் முன்னாடி எந்திரின்னு சொன்னாங்கல்ல. அது பிரேக் பண்ண எனக்கு அவசியம் இல்லை. அது பிரேக் பண்ணல சார், அது அவங்களோட விருப்பம். உங்களோட விருப்பத்துக்கு இங்க வரல. ஆக்சுவலா வந்து இது நிம்மதியே இல்ல பிரதர், ரொம்ப கஷ்டமா இருக்குது. உங்க வீட்டு ஆளுங்களுக்கு சப்போர்ட் பண்ற மாதிரி ஒரு கூட்டத்தை சேர்த்துக்க பாக்குறீங்க, பாலிடிக்ஸ் பண்றீங்கன்னு எனக்கு தோணுது. எனக்கு என்னன்னா எல்லாருமே அவருக்கு சப்போர்ட் ரொம்ப ஆதரவு வந்து தெரிவிக்கிறாங்க. உட்காருங்க கமருதீன். அதான் சார் கமருதீன் உட்காருங்க கமருதீன். அடுத்த முறையா கேட்கிற கேள்வி நேரடியா பதில் சொல்லுங்க கமருதீன். நீ பிறந்தல இருந்தே இப்படிதானா இல்ல அமாவாசை பௌர்ணமிக்கு மட்டும் இப்படி ஆயிருவியா? எல்லாருக்கும் தெரியும் தமிழ்நாட்டுல மக்கள் ஆதரவு எனக்கு அவ்வளவு இருக்கு. வாட்டர் மெலனா முந்திரி கொட்டையா சார்? சொல்லுங்க சார், என்ன சார் இது? மைனா என்ன நடுவால நின்னு குளிச்சுன்னு கிண்டல் பண்ணாதப்பா, கை ஆடுது. சின்ன வயசுல நீ ஆடின ஆட்டம். அகாடமி ரொம்ப நல்லா இருந்தது. ஓ தேங்க்யூ சார். என்னைய வச்சு ஒன்னும் காமெடி கிமெடி பண்ணலையே. சொல்லுங்க. கமருதனுக்கு என்ன தூக்கம் வருதா கமருதன்? இல்ல சார், கொஞ்சம் ஒரு 3-4 டேஸா சரியா தூங்கல சார். ஐயோ இந்த ஆளால கல்லுதான் இல்லாட்டிக்க காமெடியாவது இருக்கு. வேணாமே. உங்ககிட்ட இல்ல இங்க இருக்க யார் மேலயும் நோ பர்சனல். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சுக்கோங்க. மேல் சிவப்பு கம்பளம் விரித்து ஐரோப்பாவில் குடி. இங்க நம்ம என்ன பண்றோமோ அதை பார்த்து கண்டிப்பா இன்ஸ்பயர் ஆக போறாங்கண்ணே. ஏது ஷோக்கு நடுவில் வெற்றுவேன்னு சொன்ன ஆள் வந்து இந்த வார்த்தை ஸ்டேட்மெண்ட் சொல்றாப்ல. இல்ல அது கையை தூக்கணும் லைட்டா. ஒரு தடவை சிரிச்சுட்டு போப்போம். இதுக்கு தான் நான் பிக் பாஸ் வர மாட்டேன். ஏன்னா நான் வந்து நீ ஸ்ட்ராங் கண்டஸ்ட், உன்னை டைட்டில் வின்னர் நான் நினைச்சேன். நீ என்னடா இப்படி பேசிட்டு இருக்க? இந்த ஷோ ஆரம்பிக்கிறபடி எங்களுக்கு நீங்க ஒரே ஒரு சத்தியம் மட்டும் பண்ண சார். ஷோ முடிகிற வரைக்கும் இங்கிலீஷ்ல மட்டும் பேசக்கூடாது. இல்ல தமிழ்லயே பேச. ஒவ்வொருத்தரும் அடிக்கடிக்கு கிளாப் பண்ணாங்க.